ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேகாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக ரவையை வச்சு ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். அதில் 1 கப் அளவு ரவை எடுத்திருக்கேங்க, வறுத்த ரவை. அதே கப்பில் 1 கப் அளவு சர்க்கரை. இப்போ நம்ம ரெண்டுத்தையும் நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். நான் நைஸாக இதோ அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இப்போ 1/4 கப்பு தயிர் ஆட் பண்ணுறேங்க. இந்த தயிர் ஆட் பண்ணிவிட்டு அது கூட வெண்ணிலா எசன்ஸு போட்டு நம்ம நல்லா கலந்துக்கணுங்க. நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். வெண்ணிலா எசன்ஸு தயிர் நல்லா கரையணும். இப்போ நம்ம அரைச்ச ரவையும் சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ 2வது தடவையும் நான் சேர்த்துருக்குறேங்க. எல்லாத்தையுமே நான் நல்லா கலந்து வச்சுக்கிட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி அடித்து கட்டிகள் இல்லாத நல்லா கலந்து ஸ்மூத்தாக வச்சுக்கணும். இப்போ ரெடியாக இருக்குங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய்ங்க. எண்ணெய் ஊற்றி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் உப்பு, 3/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டு நம்ம நல்லா கலந்து வச்சுக்கணும். இந்த அளவுக்கு கலந்ததுக்கப்புறம் நான் 3 கிண்ணம் எடுத்துருக்கேங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம எல்லா கிண்ணத்துலேயுமே நல்லா தடவி வச்சுக்கலாம். இப்போ ரெடி பண்ண பேட்டனை அதில் ஊற்றிக்கலாங்க. கிண்ணத்தில் 3 கிண்ணத்துலேயுமே அளவாக ஊற்றிக்கலாம். எல்லாத்தையுமே நான் ஊற்றிட்டேன். இப்போ பாதாம் பருப்பை கட் பண்ணி வச்சுருக்காங்க மேலே டெக்கரேஷனுக்கு. இப்போ அதையும் நம்ம தூவிக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே 3த்துலேயுமே நான் தூவிட்டேன் பாருங்கள். இப்போ அடுப்பில் இட்லி பாத்திரம் வச்சுருக்கேங்க. தண்ணி ஊற்றி அதில் ஒரு பிளேட் வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ண பேட்டனை தூக்கி உள்ளே வச்சுக்கலாம் 3த்தையுமே. மூடி போட்டு இட்லி பாத்திரம் மூடி போட்டு மூடிடலாங்க. 20 நிமிஷம் கழித்து பார்ப்போம். இங்கே பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ கத்தியை வச்சு வெந்து வந்திருக்கான்னு பார்க்கலாங்க. ஒட்டாமல் வரணுங்க. நல்லா ஒட்டாதான் வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஆற விட்டு நம்ம ரெடி பண்ணதை பார்க்கலாங்க. 10 நிமிஷம் கழித்து நான் பார்க்குறேன் எவ்வளோ சூப்பராக ரெடியாக வந்திருக்கு பாருங்கள். ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம எடுத்து காட்டுறோம் பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்மளோட ஸ்வீட் வந்து நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதே போல் நீங்கள் உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.